வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடேரியன் லோமீன் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சவுமீன் நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சவுமீன் லோமீன் வேறு வேறுங்க. இதோட சாஸ் வேறு. சவுமீனில் இந்த சாஸ் கிடையாது. லோமீன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். கடாயில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு உப்பு எண்ணெய் சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா நூடுல்ஸ் போட்டு நூடுல்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு தண்ணியை எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக குக் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நூடுல்ஸ் குக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேக்கெட்ஸ் எவ்வளோ கிராம்ஸ் போடணுமோ போட்டுக்கோங்க. ஸோ இது அப்படியே டிப்பிக்கலாக சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுற நூடுல்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஊரில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். அவங்களோட டிபிக்கல் சாஸில் என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியுமோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நூடுல்ஸ் வேக வச்சதுக்கு அப்புறமா வெஜ்ஜீஸ் சாட்டே பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் சாட்டே பண்ணுறதுக்கு கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பூண்டு ஒரு அளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயத்து கூடவே நான் ஸ்ப்ரிங் ஆனியன் பல்ப்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பேஸில் இருக்கும் இல்லையா குட்டி குட்டி வெங்காயம், அதை சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியனோட லீஃபை நம்ம கடைசியாக தான் சேர்த்துக்கணும். பல்பை மட்டும் தான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெஜ்ஜீஸ்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு லேட் ஆகிற கேரட்டை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா தின் ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜீஸ்லாம் உங்கள் சாய்ஸ் தாங்க, உங்களுக்கு எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததான் நான் நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக சாப் பண்ண ப்ராக்கோலி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த வெஜ்ஜீஸ் கூட தோஃபு, மஷ்ரூம், பாக் சாயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். வெஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா கிரன்ச்சியாக இருக்கணும், சாஃப்டாக குக் பண்ணிடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வெஜ்ஜீஸ்க்கு மட்டும் தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இந்த ரெசிபிக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம், அதுலேயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். நூடுல்ஸ் வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு பாதி கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். கேப்சிகம் நிறைய சேர்த்துட்டோன்னா ஓவர் டாமினேட்டிங்காக ஆகிடும், அதனால தான் பாதி சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளோ நூடுல்ஸ் சேர்க்குறோமோ அதுக்கு பாதிக்கு மேலே நம்ம வெஜ்ஜி சேர்த்ததாங்க டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக கோஸை நல்லா தின்னாக ஷ்ரெட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் குக் ஆகணும்ட்டு இல்லைங்க, ஜஸ்ட் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சாட்டே பண்ணாலே போதும். கோஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க தண்ணி விட்டுடும், அதனால ஹையில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரன்ச்சியாக உங்களுக்கு சாட்டே ஆகும். நல்லா ஒரு 75-80% குக் ஆனால் போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ்லேயே தின் டார்க் 2 இருக்குங்க. நம்ம ஊரில் அந்த லைட் சோயா சாஸ் ரொம்ப கிடைக்காது, டார்க் தான் கிடைக்கும், அதனால நான் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/8 கப், அதாவது 1/4 கப்புக்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பேஸ்ட் இல்லைன்னா ஸ்ரீரச்சா சாஸ் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சைனீஸ் 5 ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கட்டி உருண்டைகள் எதுவும் இல்லாதபடி விஸ்க் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால திக் ஆகிடும், அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன். 5 ஸ்பைஸ் பவுடர் ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்குது. கிடைக்கலனாலும் நம்ம ஊர் பொருட்கள் தாங்க. அந்த 5 ஸ்பைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை, அன்னாச்சி பூ, சோம்பு, லவங்கம், அதுக்கப்புறம் சிச்சுவன் பெப்பர்னு ஒன்று விற்கும், அதுதான். சிச்சுவன் பெப்பர் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மிளகு மாதிரி இருக்கும், நாக்கில் போட்டால் உங்களுக்கு வெறுன்னு அடிக்கும். இது 5த்தையுமே நீங்கள் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா இந்த பொடி ரெடி ஆகிடும். செஷ்வன் பெப்பர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ட்ரை ஜிஞ்சரும் அதுக்கப்புறம் நார்மல் பெப்பரும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணலாமா? கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சாஸ் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு கிளறிட்டே இருங்க. சாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால திக்காகி கிளாஸியாக மாறும். அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸை மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாட்டே பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிங்கன்னா நூடுல்ஸும் சூடாயிடும், நம்மளோட லோமீன் நூடுல்ஸும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சாஸ் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா சேர்க்கறது தாங்க லோமீன் நூடுல்ஸ். சவுமீனில் ஹை ஃப்ளேமில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா லோமீன் நூடுல்ஸில் ஹாய்சின் சாஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாஸில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம தனியாக சேர்த்துருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக ஆக்கிறதுக்காக இதுலேயே நான் கொஞ்சமாக ஸ்ப்ரவுட் சேர்த்துக்கிறேன். ஹாய்சின் சாஸில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பைஸ் பவுடர், சோயா சாஸ், வினிகர்லாம் இருக்கும். பட் நார்மல் வினிகருக்கு பதிலாக ரைஸ் வினிகர் இருக்கும். ரைஸ் வினிகர்லாம் நம்ம ஊரில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்கிறதுனால நான் நார்மல் நேச்சுரல் வினிகர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணாலுமே உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா நம்மளோட அந்த சைனீஸ் 5 ஸ்பைஸ் கறி பவுடர் தாங்க மேஜிக். அதை மட்டும் ஆத்தென்டிக் டேஸ்ட்டுக்காக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியான நூடுல்ஸை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாஸ் பண்ணுறது மட்டும் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக சாஸ் வெஜ்ஜி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி 2 கரண்டி வச்சு டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.